உலக எரிமலை பரவல் வேர்ல்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வல்கனோஸ். எரிமலை செயல்பாடுகள் மற்றும் நிலநடுக்கம் போன்றவை பெரும்பாலும் குவியும் எல்லை விளிம்புகளிலும் மற்றும் மத்திய பெருங்கடலடி மலைத்தொடர்களிலும் ஏற்படுகிறது. முக்கிய எரிமலைகள் காணப்படும் பகுதிகள் பின்வருமாறு. பசிபிக் நெருப்பு வலயம். பசிபிக் நெருப்பு வலயம் என அழைக்கப்படும் பசிபிக் பகுதியானது அதிக எண்ணிக்கையிலான செயல்படும் எரிமலைகளை கொண்டுள்ளது. இங்கு எரிமலை பகுதியும் நிலநடுக்கப் பகுதியும் ஒருங்கிணைந்து காணப்படுகிறது. உலகின் எரிமலைகளில் சுமார் 2/3 பங்கு இப்பகுதியில் காணப்படுகிறது. மத்திய அட்லாண்டிக் கடல் பகுதி. மத்திய அட்லாண்டிக் கடல் பகுதியில் செயல்படும் எரிமலைகள் மிக குறைவாகவே உள்ளன. ஆனால் உறங்கும் அல்லது செயலிழந்த எரிமலைகள் அதிகமாக காணப்படுகின்றன. எடுத்துக்காட்டாக செயின்ட் ஹெலினா, கேப் வெர்டி தீவுகள், கேனரி தீவுகள் போன்றவை உறங்கும் எரிமலைகளாகும். ஆனால் ஐஸ்லாந்து மற்றும் அசோஸ் தீவுகளில் உள்ள எரிமலைகள் செயல்படும் எரிமலைகளாகும். ஆப்பிரிக்கா பெரிய பள்ளத்தாக்கு. கிழக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள பெரிய பிளவு பள்ளத்தாக்கில் கிளிமஞ்சாரோ மற்றும் மவுண்ட் கென்யா போன்ற சில செயலிழந்த எரிமலைகள் காணப்படுகின்றன. மேற்கு ஆப்பிரிக்க பகுதியில் உள்ள ஒரே செயல்படும் எரிமலை மவுண்ட் கேமரூன் ஆகும். மத்திய தரைக்கடல் பகுதி. மத்திய தரைக்கடல் பகுதியில் காணப்படும் எரிமலைகள் அல்பைன் மடிப்புடன் மிக நெருங்கிய தொடர்புடையது. எடுத்துக்காட்டு மவுண்ட் வெசுவியஸ் மற்றும் மவுண்ட் ஸ்டாம்போலி. மவுண்ட் ஸ்டாம்போலி எரிமலை மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம் என்று அழைக்கப்படுகிறது. மற்ற பகுதிகள். ஆசியா, வட அமெரிக்கா, ஐரோப்பா போன்ற கண்டங்களின் உட்பகுதியில் செயல்படும் எரிமலைகளை காண்பது அரிது. ஆஸ்திரேலியாவில் எரிமலைகள் இல்லை. இந்தியாவில் எரிமலைகள். இந்தியாவில் இமயமலை பகுதியில் எரிமலைகள் இல்லை. போர்ட் பிளேயரிலிருந்து 135 கிலோமீட்டர் வடகிழக்காக அமைந்துள்ள பேரன் தீவு 1991 மற்றும் 1995 செயல்படும் எரிமலையாக இருந்தது. அந்தமான் நிக்கோபார் தீவு பகுதியில் உள்ள நார்கொண்டம் செயலிழந்த எரிமலையாகும். இதன் எரிமலை பள்ளம் முற்றிலும் அழிந்துவிட்டது. இப்போ இந்த கொஸ்டினை எப்படி ஷார்ட்டாக எழுதுறதுன்னு பார்ப்போம். உலக எரிமலை பரவல்னு போட்டு நேராக பசிபிக் நெருப்பு வலயம் அப்படின்னு போட்டுருங்க. இதில் என்ன எழுதணும்னா, உலகின் எரிமலைகளில் சுமார் 2/3 பங்கு இப்பகுதியில் காணப்படுகின்றது. அவ்வளோதான், இந்த ஒரு பாயிண்ட் எழுதினா போதும். அடுத்தது மத்திய அட்லாண்டிக் கடல் பகுதியில் செயலிழந்த எரிமலைகள் அதிகமாக காணப்படுகின்றன அப்படின்னு எழுதிட்டு எடுத்துக்காட்டு போட்டு செயின்ட் ஹெலினா, கேப் வெர்டி தீவுகள், கேனரி தீவுகள், அவ்வளோதான், இவ்வளோ எழுதினா போதும். செயல்படும் எரிமலைகள் போட்டு ஐஸ்லாந்து மற்றும் அசோஸ் தீவுகளில் உள்ள எரிமலைகள் அப்படி எழுதினா போதும். ஆப்பிரிக்கா பெரிய பள்ளத்தாக்குன்னு போட்டு செயலிழந்த எரிமலைகள்னு போட்டு கிளிமஞ்சாரோ மற்றும் மவுண்ட் கென்யா. செயல்படும் எரிமலைன்னு போட்டு மவுண்ட் கேமரூன். அவ்வளோதான். அடுத்து மத்திய தரைக்கடல் பகுதி ஹெட்டிங் போட்டு மத்திய தரைக்கடல் பகுதியில் காணப்படும் எரிமலைகள் அல்பைன் மடிப்புடன் மிக நெருங்கிய தொடர்புடையது. எடுத்துக்காட்டு மவுண்ட் வெசுவியஸ் மற்றும் மவுண்ட் ஸ்டாம்போலி. அவ்வளோதான், இவ்வளோ எழுதினா போதும். மற்ற பகுதிகள் போட்டு ஆசியா, வட அமெரிக்கா, ஐரோப்பா போன்ற கண்டங்களின் உட்பகுதியில் செயல்படும் எரிமலைகளை காண்பது அரிது. ஆஸ்திரேலியாவில் எரிமலைகள் இல்லை. இதை அப்படியே ஃபுல்லாக எழுதிட வேண்டியதுதான். அடுத்து இந்தியாவில் எரிமலையில் பேரன் தீவு அப்படின்னு மட்டும் எழுதினா போதும். செயல்படும் எரிமலை பேரன் தீவு. செயலிழந்த எரிமலைன்னு போட்டு நார்கொண்டம். அவ்வளோதான், இந்த 2 பாயிண்ட் எழுதினா போதும். இவ்வளோ எழுதினா போதும், 5 மார்க் கொடுத்துருவாங்க.